Hi friends, welcome to Annam's Recipes. சமீபத்தில் நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸ் போயிருந்தோம் இல்லையா. அப்போ வந்து போகிற வழியில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து காணிப்பாக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. சுயம்பு வரசித்தி விநாயகர் கோயில். அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணோம். பாருங்கள், அந்த கோவில் வந்து நம்ம சித்தூர்லேருந்து 11 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம திருப்பதி போகிற ரோட்டில் வந்தோன்னா காணிப்பாக்கம் டெம்பிள்னே போட்டிருக்கு ஆரோ. இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் அப்படி லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும். உள்ளே போனால் கோவில் இருக்குது. திருப்பதி போகிறவங்க எல்லாமே வந்து இந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கிறதுனால சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கேருந்து வந்து திருப்பதி 68 கிலோமீட்டர் இருக்குது, சென்னை டு திருப்பதி போகிறது. சித்தூர்லேருந்தும் திருப்பதி போகிற வழியில் இந்த காணிப்பாக்கம் கோவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரோடுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மாந்தோப்பாக இருந்தது. இந்த சித்தூரில் வந்து மாம்பழம், அங்கே இருக்க மாம்பழமும் ரொம்ப ஃபேமஸ்னு அப்புறம் தான் நான் படித்தேன். நாங்கள் வந்து கூகுள் மேப்பு போட்டு தான் பார்த்துக்கிட்டே போனோம். வழி ஃபுல்லும் மாந்தோப்பு. அன்றைக்கி சண்டேங்கிறது, இந்த பாருங்கள், இதெல்லாம் தான் மாந்தோப்பு. எங்கே பார்த்தாலும் மாமரம் இருந்தது. இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஆர்ச் போட்டிருக்கு பாருங்கள், கோவில் வந்தாச்சுன்னு. அது விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால ரொம்ப ஆர்ச்செல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எப்போவும் அப்படி இருக்குமான்னு தெரியல, ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போ லெஃப்டில் வந்து அப்படி உள்ளே போகணும். பாருங்கள், இதுதான் வந்து கோவிலுக்குள்ளே போகிற ஆர்ச்சு. இன்னும் உள்ளே ரொம்ப தூரம் போகணும். நாங்கள் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கடைசியில் சொல்கிறேன். நான் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த கோயிலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு போனோம். அன்றைக்கி கார் பார்க் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு இடமே இல்லை. அதனால ஒரு கடைசியில் காரை பார்க் பண்ணிட்டு போனோம். என் பையன் கூட, அம்மா என்னம்மா திருப்பதியை விட பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் பாருங்கள், இதே மாதிரி தான் அங்கே விநாயகர் இருக்கும் உள்ள. இப்போ வந்து அங்கே எல்லாம் அந்த கடைகள் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டே போகிறோம். பாசி மணி, ஊசி மணி எல்லாம் இந்த மாதிரி வேர் கூட நிறையா இருந்தது. அது வெள்ளருக்கு வேறுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயில் போயிருந்தீங்கனாலும் இந்த கோயிலை பற்றியும் நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் அப்படி போயிட்டே இருந்தோம். சரி, எவ்வளோ தான் கூட்டம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். திரும்பி வந்தவங்க 150 ருபீஸ் டிக்கெட் எடுத்து போகிற க்யூ கூட ரொம்ப ஒரு 1 hour ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கேயே வந்து 11:30. அப்புறம் நம்ம ஹார்ஸ்லி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டே இருந்தோம். பாருங்கள், இதெல்லாம் தான் செப்பல் ஸ்டாண்டு. அப்புறம் நம்ம ஃபோன் வைக்கிற இடம். அங்கே ஃபோன் எல்லாமே வச்சுட்டு போயிடணும். வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடியாது. அங்கே தெரியுது பாருங்கள் கோபுரம், அதுதான் வந்து அந்த கோவிலுடைய கோபுரம். இங்கே பாருங்கள், அதி விரைவு டிக்கெட்டு அது 150, சும்மா டிக்கெட் 100. இதெல்லாம் வந்து ஃபோனு, நம்ம லக்கேஜ் பேக்கு எல்லாம் வைக்கிற கவுண்டர். அதனால் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் வர்றச்சே பார்த்துக்கலாம், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாளைக்கு மண்டே நம்ம சாயந்தரம் வருவோம், கூட்டம் குறைஞ்சிரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் ஐயோ பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி போனோம். பார்த்தா வழியிலேயே நிறைய பிள்ளையாரெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகிறதுக்குள்ளே பைபாஸ் ரோட்டில் விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் பாருங்கள் நிறைய இருக்குது, விதவிதமாக இருக்குது பிள்ளையார், சூப்பராக. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரை பார்க்க முடியலேன்னு வருத்தத்தோடு வந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா வழியில் அத்தனை பிள்ளையார் காட்சி கொடுத்தாரு. இங்கே சிவன் பார்வதியோட பிள்ளையார் இருக்காங்க. விதவிதமாக கலர் கலராக இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது.
என்னன்னு பார்த்தா தசராக்கு பெங்களூருக்கு இந்த மாதிரி விநாயகர் எல்லாம் செஞ்சு அனுப்புகிறதா அவங்க சொன்னாங்க. கலர் கலராக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. எல்லாமே அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அத்தனை பிள்ளையாரை பார்த்ததும் எனக்கு பிள்ளையாரே நேரில் வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளையாரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிங்க அடி. இதெல்லாம் எங்கே தமிழ் தெரியுமா? தெலுங்கு. இதெல்லாம் எங்கே விநாயகர் சதுர்த்தி கோவிலுக்கா? பெங்களூர். ஓகே ஓகே. இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஓ, தசரா ஃபெஸ்டிவல்க்கா? ஓகே ஓகே. அழகாக இருக்குது அந்த பிள்ளையார். இதெல்லாம் வந்து தசரா ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம். நல்லா இருக்கு. பெங்களூரில் தசரா ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க இல்லையா? அதனால இங்கே சித்தூர்லேருந்து பெங்களூர் கிட்டமாக இருக்கிறதுனால இங்கேருந்து செஞ்சு அனுப்புவாங்களாம். எல்லாமே விநாயகர் சிலைகள் தான். கோல்டு பெயிண்ட்டு. இதெல்லாம் என்ன வீட்டுக்கு அடிப்பாங்களா அந்த பெயிண்டா? செப்பரேட்டா? என்ன இதெல்லாம் என்ன பேப்பர் மேஷா இல்லை? பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓ, வடிகட்டி தான் பண்ணுவீங்களா? இங்கேருந்து பெங்களூர் பக்கம் இல்லை? பெங்களூர் டிஸ்டன்ஸு 3 hours. ஓகே. இந்த விநாயகரை பாருங்கள் எப்படி இருக்குது. நான் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் பிள்ளையாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தால் வழியிலையும் இந்த மாதிரி நிறைய பிள்ளையார் செஞ்சு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதுதான் வந்து ரொம்ப பெரிய இடமா ஷெட்டு போட்டு செஞ்சிட்ருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்து பேசணும் இல்லையா, அவங்க தான் ஓனர் போல். அவங்க போர்டும் போட்டிருந்தாங்க. போட்டு அவங்க செஞ்சு பெங்களூருக்கு அனுப்புவாங்க போல் லாரியில். இது பாருங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் வந்து கலர் பண்ணலை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் செய்கிறதா சொன்னாங்க. இது வந்து ரோட்லேயே வெளியிலே இருந்தது. அது பைபாஸ் ரோட்டில் இருக்கிறதுனால காற்று வேற பயங்கரமாக அடிச்சுது. இங்கேருந்தே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ஸ்லி ஹில்ஸில் கூட நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப காற்றடிக்குதுன்னு. அது வந்து கீழேருந்தே பிளைன்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி வர்றச்ச காணிப்பாக்கம் கோவிலுக்கு போனோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதுதான் காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலுக்கு நுழையிற என்ட்ரன்ஸ். அங்கே பாருங்கள் பஸ் கூட வருது. அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே பஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்க. அங்கே இறங்கி அப்படியே நடந்து வரணும். சுயம்பு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில். இப்போ ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு நாங்கள் வந்தோம். வந்து இந்த வழியாக தான் போனோம். முதல் நாள் போனதை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்தது. எனக்கு வந்து விநாயகரை பார்க்கணுன்னு ஒரே இதில் நடந்து போனேன். வழியில் பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் வீடியோலாம் எதுவுமே ஃபோனையே வழியிலே பாதியிலே வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இங்கெல்லாம் கடைகள் எல்லாம் பார்த்தோம். பார்த்தா இந்த விநாயகர் இருந்தது. அங்கே இருக்கும் இல்லையா கோவிலுக்குள்ளே அந்த விநாயகர். சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் வாங்கினேன். 50 rupeesன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஞாபகமாக வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு போகிற வரையும் இந்த விநாயகரை பற்றி என்ன ஏது எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. ஆனால் என்னவோ பார்க்கலேங்கிறது முதல் நாள்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து தான் எல்லாத்தையும் பார்த்ததும் ஐயோ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த விளக்கு இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அவருடைய வரலாறெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்புறம் கோலக்கல்லுன்னு இருந்தது. அதுவும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வாசல்லாம் கோலம் போடுவோம் இல்லையா, அந்த கல் மாதிரி
குண்டாக இருந்தது. 30 rupeesன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தேன். இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். அது வரையும் தான் ஃபோனையும் வச்சுக்க முடியும். அப்புறம் போனால் நம்ம வந்து அங்கே லாக்கரில் கொடுத்துடணும். அதனால் சரி இதை மாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். நாங்கள் ஃபோன் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே கொடுத்து அந்த க்யூவில் நின்று வாங்குறதும் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால உள்ளேயே வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டு வந்து தான் இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். பாருங்கள், அங்கே தெரியறது இதுதான் வந்து அந்த கோவிலுடைய கோபுரம். அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது பாருங்கள். அன்னதானம் எல்லாமே போடுறாங்க அங்கே. அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. இதுதான் கோயிலோட முன்பக்க தோற்றம். முன்னாடியே குளம் இருக்குது. கோபுரம் பாருங்கள், இதுதான் மெயின் கோபுரம். அப்புறம் உள்ளே வந்து இருக்கக்கூடிய விநாயகர் வந்து இவர் தான், இப்படி தான் இருப்பார். நான் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் பாருங்கள். வாங்கிட்டு வந்த மறுநாளே எங்கள் வீட்டில் அவருக்கு பூஜைகளெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்காரு. இவருடைய வரலாறுகளெல்லாம் இப்போ பார்க்கலாம். 11ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் சோழ மன்னன் 1ஆம் குலோத்துங்க சோழனால் இந்த வரசக்தி விநாயகருக்கு கோயில் கட்டப்பட்டதாக விக்கிபீடியாவில் படித்தேன். அப்புறம் 1336 வருஷம் விஜயநகர வம்சத்தில் வந்த பேரரசர்களால் இந்த கோயில் வந்து விரிவாக்கப்பட்டது. இந்த கோயில் எப்படி இந்த விநாயகர் சுயம்புவாக கிடைச்சார் அப்படிங்கிற வரலாற்றை பார்த்தோன்னா, 3 அண்ணன் தம்பிகள். அதில் ஒரு அண்ணனுக்கு காது கேட்காது, ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கு வாய் பேசாது, இன்னொரு தம்பிக்கு கண்ணு தெரியாது. இவங்க 3 பேரும் அவங்க வச்சுருந்த வயலில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி இல்லாத போது கிணறு தோன்றுச்ச. அந்த கிணறுல அடிப்பட்டு ஏதோ சத்தம் கேட்டு இந்த விநாயகர் அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. பார்த்தா ரத்தமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததும் கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிஞ்சுது, காது கேட்காதவருக்கு காது கேட்டுது, வாய் பேசாதவர் வாய் பேசினார். கிராமத்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எல்லோரும் வந்து இளநீரை வந்து அந்த ரத்தத்தை போக்குறதுக்காக இளநீர் ஊற்றிருக்காங்க. அந்த இளநீர் வந்து அப்படியே காணியாக பாஞ்சு ஓடினதுனால அதுக்கு காணிப்பாக்கம் அப்படின்னு பேர் வந்ததாக புராணம் சொல்லுது. அப்புறம் பக்கத்தில் வந்து பகுதா அப்படிங்கிற நதிக்கு பக்கத்தில் இந்த விநாயகர் கோயில் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். விநாயகரை சுற்றி தண்ணீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு அந்த கிணறு வந்து இப்போவுமே அந்த கோவிலில் இருக்கிறதாகவும் அந்த கிணறுல உள்ள தண்ணீரை தான் அவங்க வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இவர் தான் வந்து என்ன காரியம் நினச்சாலும் நடக்குமா அங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் 150 rupees டிக்கெட் எடுத்து தான் போனோம். அந்த க்யூ நேராக வெளியிலேருந்து சாமிக்கிட்ட போய் அப்படியே வெளியில் வந்துருச்சு. விபூதி கூட அங்கே இல்லை. நாங்கள் வழியில் ஒரு பிளேட்டில் இருந்தது, அதை தான் தொட்டு வச்சுக்கிட்டோம். அதனால் கிணறு எங்கே இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியல. நான் வந்த பிறகு தான் விக்கிபீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரசாதம் தீர்த்தம் மாதிரிலாம் அங்கே எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. அன்றைக்கி கூட்டமாக இருந்ததுனால கொடுக்கலையோ என்னவோ தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டியில் எப்படி நம்ம விநாயகர் சுயம்புவாக இருக்காரோ அதே மாதிரி ஆந்திராவில் இந்த காணிப்பாக்கத்தில் இந்த வரசக்தி விநாயகர் சுயம்புவாக இருந்து அருள் பாலிக்கிறாரு. அதனால் கட்டாயம் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த விநாயகரை போய் ஒரு தடவையாவது பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க. நினச்ச காரியத்தையெல்லாம் நடத்தி கொடுப்பாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு அவரை கும்பிட்டுட்டு வருவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.